ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणो नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये नष्टप्रायश्च भद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नशमं करोति वाचालं भङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुदीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्येश्वरम्। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानागणशलाकया चक्षुन्मीलितं तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओं विष्णुपदाय कृष्णप्रस्थाय बोधर श्रीमती जयपताक स्वामी इति नामे नमो आचार्यपनिकर्मणगर्वतं ताय नगरग्रामधारिणे नमो ओं विष्णुपदाय कृष्णप्रस्थाय बोधर श्रीमती भक्तिवेदांत स्वामी इति नामे नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणी निर्विशेष शून्यवादी भाषाते देशधारिणी जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण। ஸ்ரீமத் பாகவதம் 7வது ஸ்கந்தம் 2வது அத்தியாயம். அதனை தொடர்ந்து அப்படியே 3வது அத்தியாயமும் பார்க்கலாம் இன்னைக்கு. ஸோ நம்ம வந்து போன கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா இரண்யகசிபுவை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அவனுடைய செயல்கள், அவனுடைய அட்டூழியங்கள், ஸோ இதை பற்றியெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியை இப்போ பார்க்கலாம். ஏன்னா இந்த உலகத்தில் நான் பார்க்கறது அனைத்துமே வந்து உண்மையா அப்படின்னா கிடையாது. ஏன்னா இன்பம் துன்பம் லாபம் நஷ்டம் அப்படின்ட்டு எல்லாம் மாறி மாறி தான் வந்துட்டு இருக்கு. எப்பவுமே நமக்கு வந்து வாழ்க்கை வந்து ரொம்ப அற்புதமாகவும் சந்தோஷமாகவும் நம்ம வாழ்க்கை இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இது வந்து துக்காலயம். ஸோ துக்காலயத்துல துக்கங்கள் தான் நமக்கு வந்து அதிகமாக இருக்கும். அதனால இந்த இடத்துல நம்ம வந்து சந்தோஷத்தை எதிர்பார்க்கறது, ஆனந்தத்தோட இருக்கணும் முயற்சி பண்றது, இதெல்லாம் வந்து முடியாத காரியம். இங்க வந்து ஹிரண்யகசிபு என்ன சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னா, தன்னுடைய சகோதரன் அவர் வந்து இறந்தாச்சு இல்லையா, ஹிரண்யாக்ஷன் இறந்தாச்சு. அதனால அங்க அழுதுட்டு இருக்க தன்னுடைய தாய் மற்றும் சகோதரனுடைய மனைவி 2 பேரையும் வந்து சமாதானப்படுத்துவதற்காக அவர் வந்து ஒன்று சொல்லிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னா, ஒரு முறை என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு ராஜா இருக்கார். ஸோ அவருடைய மரணம் ஏற்பட்டு போச்சு. ஸோ அவருக்கு வந்து செய்யக்கூடிய ஈமைக்கிரைகள் எதுவுமே செய்யாம அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, உட்காந்து அழுதுன்னு தான் இருக்காங்க. ஏன்னா அவரை விட்டு, ஏன்னா இத்தனை காலம் அவங்க பார்த்துட்டு இருந்தது எதை, அந்த உடம்ப தான். அப்படியாப்பட்ட அந்த உடம்ப விடுறதுக்கு யாருக்கும் மனசே கிடையாது. அதனால உட்காந்து அழுதுட்டே இருக்காங்க. ஏன்னா டைம் போயிட்டே இருக்கு. ஏன்னா சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி தகனம் பண்ணி ஆகணும், இல்லைன்னா எரிச்சாகணும் இல்லையா. அதனால யம தர்மராஜா பார்க்குற, என்ன இவங்களை வந்து இன்னும் எந்த ஒரு ஏற்பாடும் பண்ணலையே அப்படின்னுட்டு அங்க வந்து ஒரு சின்ன பையனா வந்து அவர் வந்து உபதேசம் பண்ணிட்டு இருக்காரு. என்ன உபதேசம் பண்றாரு அப்படின்னா, அதாவது ஒரு வேடன் இருந்தான். அவன் வந்து பறவைகளுக்கு அப்படியே தீனி போடுற போல அப்படியே தானியங்களை போடுவான். ஸோ அந்த இடத்துல அப்படியே வலைய வேற விரிச்சு வச்சிருப்பான். ஸோ தானியங்களை சாப்பிட்றதுக்காக அங்க வந்து அந்த பறவைகள் என்ன பண்ணுது, அந்த வலையில வந்து மாட்டிக்குது. அப்படி மாட்டிண்டு அதை வந்து இவன் பிடிச்சி அப்புறம் சாப்பிடுறான். ஸோ இப்படி இவன் இந்த வேடம் என்ன பண்ணிட்டு இருக்கான், அதே போல தானியங்களை போட்டு அப்படியே வலையை விரிச்சு வச்சிருக்கான். ஸோ தானியங்களை சாப்பிட்றதுக்கு குளிங்க பறவைகள் அப்படின்னுட்டு பறவைகள் வந்து வருது. அதுல அந்த பெண் பறவை என்ன ஆயிடுது அப்படின்னா அந்த வலைக்குள்ள மாட்டிக்குது. ஸோ இப்போ வந்து ஆண் பறவை வந்து அழுதுட்டு இருக்கு. ஓ, ஏன்னா அந்த ராஜா யாருன்னு நம்ம பார்த்தோம், சுயக்ஞன் அப்படின்ற ஒரு ராஜாவுடைய மனைவிகள் எல்லாம் அழுதுட்டு இருக்காங்க. ஸோ அப்ப எப்படி இந்த ஆண் பறவைகள் வந்து அழுதுட்டு இருக்கோம், அந்த குளிங்க ஆண் பறவை வந்து அழுதுட்டு இருக்கு, ஐயோ என்னுடைய மனைவி போயிட்டாலே, என் மனைவி இல்லை அப்படின்னா என்னால் எப்படி வாழ முடியும். ஸோ அதே போல என்னுடைய சின்ன சின்ன குழந்தைகள், பறவை குட்டிகள், ஏன்னா அம்மா வரும், இறை தேடிண்டு அம்மா வரும் அப்படின்ட்டு அவங்கெல்லாம் எதிர்பார்த்து காத்துன்னு இருக்காங்க. இப்போ அந்த, ஏன்னா அதுங்களுக்கெல்லாம் ஒன்றும் சிறகு கூட முளைக்கல, அவ்வளோ சின்ன பறவைகள். அந்த பறவைகளை நான் எப்படி வளர்க்க முடியும்
அம்மா தானே அதை வந்து வளர்க்க முடியும். ஏன்னா என்னில் சரிபாதி என் மனைவி, என் மனைவி என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் என்னால எப்படி உயிர் வாழ முடியும்? என்னால இந்த துக்கத்தை தாங்க முடியல. என்னுடைய குழந்தைகள் இவ்வளவு துரதிர்ஷ்டசாலியா? தாயை இழந்து அவங்க எப்படி தவிப்பாங்க? அவங்களுக்கு யார் உணவு குடுப்பாங்க? அப்படின்னுட்டு அந்த ஆண் பறவை வந்து அழுதுண்டே இருந்துச்சாம். அப்படி அழுதுட்டே இருக்கும்போது வேடன் வந்து பார்க்கறான். இந்த குலிங்க பறவை ரொம்ப ஈஸியா இங்கேயே உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்கே. அப்படின்னுட்டு வேடன் என்ன பண்றானா, அந்த க்ஷணமே ஒரு அம்ப விட்டு அந்த ஆண் பறவையும் கொன்னாச்சு. ஸோ, இப்ப பெண் பறவை போச்சுன்னா என்ன பண்ணணும்? ஆண் பறவை அதாவது இரை தேடி எடுத்துட்டு போய் அதனுடைய குட்டிகள வந்து காப்பாத்தணும். அத விட்டுட்டு, ஐயோ! பெண் பறவை போச்சே போச்சே அங்கேயே உட்காந்து அழுதுட்டு இருந்தா, கடைசியில என்ன ஆச்சு? அந்த வேடனும் அந்த ஆண் பறவையும் கொன்னாச்சு. இப்ப பாருங்க, அம்மாவும் போயாச்சு, அப்பாவும் போயாச்சு. ஸோ இப்படி முட்டாள்தனமாக இருக்கக்கூடாது. இப்ப அதாவது நம்ம வந்து மூவ் பண்ணி போயிட்டே இருக்கணும். என்ன நடக்கிறதோ அத வந்து அப்படியே சகிச்சுண்டு நம்மளுடைய வாழ்க்கைய வந்து கடந்து போயிட்டே தான் இருக்கணும். அதுபோல இப்போ ஏன்னா இதெல்லாம் யார் சொல்லிட்டு இருக்கிறது? யமதர்மராஜா ஒரு சின்ன பையன் வேஷத்துல அங்க உட்காந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுடைய கணவருடைய உடம்ப எரிக்காம, ஸோ அவருக்கு பண்ணக்கூடிய ஈமைக்கிரைகள் எதையும் பண்ணாம இப்படி உட்காந்து அழுதுகிட்டே இருந்தா எத்தனை நாள் அழ முடியும்? எத்தனை காலத்துக்கு பண்ணுவீங்க? ஏன்னா அந்த உடம்பு என்ன ஆகும்? உடனே அழுக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால நீங்க என்ன பண்ணணும்? உடனே அதற்கான வேலைய செய்யணும். நீங்க எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன்னா அந்த பறவை எப்படி முட்டாள்தனம் பண்ணுச்சோ, அதே போல தான் நீங்கலாம் ராணிகளா இருக்கீங்க. நீங்களும் அதே முட்டாள்தனத்த தான் பண்ணிட்டு இருக்கீங்க. இறந்தவ உங்களுடைய கணவன். ஸோ நீங்க இப்ப 1 நாள் அழலாம், 2 நாள் அழலாம். 1 ஆண்டு அழலாம், 2 ஆண்டு அழலாம். அப்படியே 100 ஆண்டுகள் இப்படியே அழுது புலம்பின்டே இருந்தா, போனவங்க என்ன வரவா போறாங்க? ஸோ அவங்களுக்கு பண்ணக்கூடிய அனைத்து கடமைகளும் நீங்க செஞ்சு தானே ஆகணும். எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படின்னுட்டு யாரு யமதர்மராஜா ஒரு சின்ன பையன் வேஷத்துல அந்த சுயக்ஞ ராஜாவுடைய மனைவிகளுக்கு, சொந்தக்காரங்களுக்கு அட்வைஸ் பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன பண்றாங்க, திருந்தி எழுந்திரிச்சு அதுக்கப்புறம் அந்த ராஜாக்கு பண்ணக்கூடிய ஈமைக்கிரைகள்லாம் பண்ணாங்க. அப்படின்னுட்டு இது அனைத்தையும் யார் சொல்லிட்டு இருக்கிறது? இரண்யகசிபு. ஏன்னா இப்ப இரண்யாக்ஷன் இறந்தாச்சு. அதனால நீங்க அதற்காக இப்படி அழுதுட்டே இருந்தா ஃபர்தரா நம்ம வந்து ஏதாவது பண்ணணும் இல்லையா? சும்மா எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? அழாதீங்க. ஏன்னா இந்த பௌதீக உலகமே தற்காலிகமானது. இது வந்து நிரந்தரமா இருக்கக்கூடிய விஷயம் கிடையாது. ஸோ அந்த சுயக்ஞை ராஜாவுடைய மனைவி சொந்தக்காரங்கள மாத்துறதுக்கே யமதர்மராஜாவே வந்து அறிவுரை சொன்னது. இது நிஜமா நடந்தது. ஸோ அதனால நீங்களும் இப்படி அழுதுட்டு புலம்பிட்டு இருக்கிறத விட்டுட்டு, அவங்க அவங்க என்ன பண்ணுங்க, வாழ்க்கையில அடுத்த வேலை என்ன பண்ணணுமோ அத பண்ணுங்க. ஏன்னா நான் யார்? அ இவங்கெல்லாம் யார்? மத்தவங்க யாரு? ஸோ உண்மையா நம்மளோட சொந்தக்காரங்க யாரு? சொந்தம்னா என்ன? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? புரியாதா என்ன? என்ன சின்ன குழந்தைத்தனமா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு அவங்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இரண்யகசிபு சொன்னதுனால, உடனே இரண்யகசிபுடைய தாய் திதி, அப்புறம் அந்த இரண்யாக்ஷனுடைய மனைவி ருஷாபானு, ஸோ இவங்க எல்லாம் வந்து இந்த அறிவுரைய கேட்டுட்டு அவங்க எல்லாமும் வந்து என்ன பண்றாங்க, அடுத்து என்ன பண்ணணுமோ அதுக்கு வந்து அவங்க வந்து தன்னை வந்து மாத்திண்டாங்க. ஸோ இப்படி அவங்களுடைய மனசு, அவங்களுடைய கவனத்தெல்லாம் மாத்தி அவங்க மனசைய கொஞ்சம் சமாதானப்படுத்தி, அடுத்து என்ன நடக்கணுமோ அத வந்து செய்ய ஆரம்பிச்சாரு யாரு? இரண்யகசிபு. ஸோ அடுத்தது இரண்யகசிபுக்கு இப்ப ஒரு ஏன்னா இப்ப ஆல்ரெடி தன் சகோதரன் போயாச்சு. இப்ப நமக்கும் அதே போல கதி வந்தா என்ன ஆகுறது? அப்படின்னுட்டு யோசிக்கிறார். அதனால நமக்கு சாகாத வரம் வேணும். ஸோ அந்த சாகாத வரத்த அடையறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம்? அப்படின்ட்டு அவர் வந்து யோசிக்கிறார். ஸோ இது எல்லாத்தையும் இந்த கதை யாருக்கு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, நாரதர் வந்து யுதிஷ்டருக்கு வந்து சொல்லிட்டு இருக்காரு. இப்படி அசுர ராஜனான இரண்யகசிபு தன்னுடைய இந்த
வயசாகிறது, நோய் நொடி வர்றது, அதே போல மரணம், இது அனைத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னுட்டு யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ அதனால இந்த அனிமா லகிமா இந்த யோக சித்திகள் இதையும் பெறணும். அதே போல தனக்கு மரணமே வரக்கூடாது, நித்தியமா இருக்கணும் அப்படின்னுட்டு இதெல்லாம் வந்து யோசிச்சுட்டே இருக்கோம். ஸோ இதுக்கான ஒரே வழி என்ன அப்படின்னா நம்ம வந்து தவம் பண்றது தான் அப்படின்னுட்டு உடனே என்ன பண்ணியாச்சு, நேரா இரண்யகசிபு 2 கைகளையும் தூக்கிண்டு ம், அப்படியே தவம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அதுவும் எப்படி, கால் கட்டை விரல பூமிய தொட்டுன்னு இருக்காரு, அவ்வளவுதான். அப்படி ஒரு கடும் தவம். நம்மளால நின்னுட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டம், அதுவும் ஒத்த கால நிக்கிறது ரொம்ப கஷ்டம், அதுவும் ஒரு விரல்ல நிக்கிறது எவ்வளவு கஷ்டம் இல்லையா? சோ தன்னுடைய கால் கட்டை விரல கீழே பூமியை தொட்டுன்னு இருக்கு, அவ்வளவுதான். மத்த எல்லாத்தையும் அப்படியே ஒரு காலை மடிச்சு 2 கைகளை மேலே தூக்கி இப்படி ஒரு கடும் தவம் வந்து அவர் செஞ்சிட்டு இருக்காரு. எங்க மந்தாரமலை அந்த சாரல்ல அவர் வந்து கடும் தவம் செஞ்சிட்டு இருக்காரு. ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் இது. இப்படி ஒரு கஷ்டமான ஒரு மார்க்கத்தை வந்து இந்த இரண்யகசிபு வந்து தேர்ந்தெடுத்தாச்சு. காரணம் என்ன அப்படின்னா, ஏன்னா நானும் இறந்துட்டேன் அப்படின்னா என்னுடைய தாய், என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தை எல்லாரும் கஷ்டப்படுவாங்க இல்லையா? அதனால எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது அப்படின்ட்டு அப்படி ஒரு கடும் தவம். ஸோ ரொம்ப கடும் தவம் பண்ணிட்டே இருக்காங்க, எத்தனையோ ஆண்டுகள் உருண்டு ஓடுது. இதனால என்ன ஆகுது அப்படின்னா, இவருடைய அந்த கடும் தவம் இவர்கிட்ட இருந்து ஒரு ஜுவாலையா பிறக்குது. அது பார்க்கறதுக்கு அப்படியே சூரியனே எரிஞ்சிடுமா, அப்படி ஒரு பயங்கரமான பிரகாசம். தேவர்கள் எல்லாம் பயப்படுறாங்க, என்னது இது, இரண்யகசிபு சுத்தி இப்படி ஒரு பயங்கரமான பிரகாசம் வந்திருக்கே அப்படி. ஏன்னா இது அனைத்தும் இரண்யகசிபுடைய கடும் தவத்தால வந்தது. அவனுடைய தலையிலிருந்து அப்படி ஒரு நெருப்பு வெளியே வந்துட்டு இருக்கு. ஏன்னா இவனுடைய அந்த கடுமையான தவம் அப்படியே அந்த வெளிச்சம் வந்து அப்படியே ஆகாசத்தையே பிளக்கிற அளவுக்கு ஒரு நெருப்பு வெளிச்சம். அனைத்து கிரகங்களும் இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த நெருப்பு வெளிச்சத்தால ஃபுல் ஹாட் ஆயிடுச்சு, ரொம்ப தகிக்குது, யாராலும் சகிச்சுக்கவே முடியல. ஏன்னா இது அனைத்தும் இரண்யகசிபுடைய கடும் தவத்தால வந்தது. ஸோ இவ்வளவு நெருப்பு சக்தி அவனுடைய தலையிலிருந்து வெளியே வர்றதுனால நாட்டுல இருக்கக்கூடிய அனைத்து நதிகள், சமுத்திரங்கள் எல்லாமே வந்து தண்ணியே கொதிக்குதான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஆத்துல இருக்கிற தண்ணி கொதிச்சா எப்படி இருக்கும், சமுத்திர தண்ணி கொதிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னா பாருங்க, இந்த லோகத்துல எவ்வளவு ஒரு ஹீட், ஹாட், சூடு, வெப்பம் வந்திருக்கும் இல்லையா? ஸோ மலைகள், தீவுகள் எல்லாமே வந்து அப்படியே பயங்கரமா அதிர்ச்சி ஏற்படுது. நட்சத்திரங்கள், கிரகங்கள் எல்லாமே வந்து இந்த நெருப்பை தகிச்சுக்க முடியும், அதுவே அப்படியே வந்து ஒன்னோட ஒண்ணு இடிச்சுண்டு நாசம் ஆகுற அளவுக்கு அது எல்லாமே ரொம்ப கஷ்டப்படுதான். ஏன்னா இந்த எல்லா திக்குலையும் இந்த நெருப்பு வந்து பரவுது. ஏன்னா இரண்யகசிபுவோடைய அந்த கடுமையான தவம் இது இப்ப தொல்லையா மாறிடுச்சு. யாருக்கு? தேவர்களுக்காகட்டும், அனைத்து ஜீவராசிகளுக்கும். ஸோ தேவர்கள் எல்லாம் அவங்களால தாங்கவே முடியல, ஏன்னா அவங்க லோகமே எரிஞ்சுட்டு இருக்கு, அவங்களால உட்கார முடியல, நிக்க, ஏன்னா ஃபுல்லா அப்படியே நெருப்பு போல இருந்தா எப்படி உட்கார முடியும் சொல்லுங்க? அப்படி தேவர்களுடைய தலைவர் இந்திரன் எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சாச்சு, என்னடா இது இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு போச்சு அப்படின்னுட்டு. ஏன்னா இப்போ இது அனைத்திற்கும் தலைவர் யாரு? பிரம்மா இல்லையா? ஏன்னா பிரம்மா தானே சிருஷ்டிச்சார். இப்ப பிரம்மாவை பார்த்துட்டு இருக்கான், என்ன நடக்குது, ஏன் இப்ப அவன் அப்படி தவம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னுட்டு. ஆக்சுவலா அவன் வந்து என்கிட்ட வரம் கேட்கறதுக்காக தான் தவம் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அதனால ஏன்னா இப்ப எதனா ஒரு பிரச்சனைனா அவர்கிட்ட தானே போய் சொல்லணும், என்ன மேனுஃபேக்சர் பண்ணிருக்கேன்னு அவர் தானே வந்து சிருஷ்டிச்சுட்டு இருக்கார். ஸோ என்ன மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கீங்க, இது என்ன இவ்வளோ ஒரு ப்ராப்ளம் கொடுக்குது, இந்த வண்டி ஏன் இப்படி சரியா ஓல, இப்போ ஏதாவது ஒரு ரிப்பேர் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, சரியா ரிப்பேர் பண்ணல என்ன பண்ணுவோம், போய் கேட்போமா இல்லையா? அது போல எல்லாரும் எதனா ஒரு ப்ராப்ளம்னா நேராக பிரம்மா கிட்ட போவாங்க.
என்ன மேனுஃபேக்சர் பண்ணி வச்சிருக்கேன், என்ன பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க, இவங்க இப்படி பண்றாங்க, அது அப்படி நடக்குது அப்படின்னுட்டு கேட்பாங்க இல்லையா? ஸோ அது போல தேவர்கள் எல்லாம் போய் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் தான் பிரச்சனை. சரி, நான் போய் அவனுக்கு இப்ப ப்ராப்ளம் சால்வ் ஆகணும் அப்படின்னா அவனுக்கு தேவையான வரத்தை நான் கொடுத்துதான் ஆகணும். என்ன பண்றது அப்படின்னுட்டு பிரம்மா வந்து சொல்லிட்டு இருக்காரு. முக்கியமா இப்ப பிரம்மாவுக்கே பெரிய பிரச்சனை. ஏன்னா வரம் கொடுத்தாலும் பிரச்சனை, வரம் கொடுக்கலனாலும் பிரச்சனை. ஏன்னா வரம் கொடுக்காமயும் இருக்க முடியாது, வரம் கொடுத்தேதான் ஆகணும். ஏன்னா இவன் அவ்வளோ ஒரு கடும் தவம் பண்ணிட்டு இருக்கான். நான் என்ன பண்றது? அதனால வரம் கொடுக்காம நானும் உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னுட்டு இந்திரங்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு பிரம்மா. என்ன பண்றது? அவன் பண்ண அந்த தவத்தால இப்ப அஷ்டமா சித்திகள் எல்லாம் இப்ப அவனுக்கு கிடைச்சே ஆகும். அப்படி ஒரு கடுந்தவம் பண்ணிட்டு இருக்கான். நிறைய புண்ணியங்களை வேற சேர்த்து வச்சாச்சு. ஏன்னா இவ்வளவு ஒரு கடுமையான தவம் பண்றான் இல்லையா? ஸோ அதனால நிறைய புண்ணியம் வந்து சேர்த்திருக்கான். ஸோ இப்ப அவன் கேட்குற வரத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாம அவன் என்ன கஷ்டம் கொடுத்தாலும் அதையும் சகிச்சுக்க தான் வேணும், வேற வழியே கிடையாது. இப்ப அவனுடைய சக்தி எவ்வளவு நிறைஞ்சிருக்கு அப்படின்னா அனைத்து லோகத்தையும் நாசம் பண்ற அளவுக்கு அவனுக்கு அவ்வளவு சக்திகள் இருக்கு. ஏன்னா அவ்வளவு ஒரு கடும் தவத்தால அவனுக்கு அவ்வளவு புண்ணியங்கள் ஆகட்டும், அவ்வளவு சக்திகள் அவனுக்கு ஆல்ரெடி வந்துருச்சு. இப்ப நான் போய் என்ன பண்ணணும்? அவன் கேட்ட வரத்தை கொடுத்தாகணும். சோ இப்ப தேவர்கள் எல்லாம் சொல்றாங்க, நீங்க போய் அவன் கேட்கிற எல்லாத்தையும் கொடுத்துடாதீங்க. அப்புறம் லோகத்துல எதனா பிரச்சனைனா என்ன பண்றது? அப்புறம் பிரச்சனைனா லோகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் கஷ்டம்தான். ஏன்னா லோகக்ஷேமம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? சோ மங்களகரமான அனைத்து விஷயங்கள் மட்டும் நீங்க வந்து செய்யுங்க அப்படின்னுட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகள், அனைத்து ஜீவராசிகளாகட்டும், பசுக்கள், பிராமணர்கள், ஸோ எல்லாரையும் நீங்க தான் பார்த்துக்கணும். நீங்க பாட்டு எல்லாத்தையும் அவனுக்கு தூக்கி கொடுத்துட்டு அப்புறம் எல்லாரையும் அவன் வந்து கஷ்டப்படுத்தினான்னு என்ன பண்றது? அதே போல அனைவருடைய பதவியை அவன் பறிச்சுண்டானா என்ன பண்றது அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்படி எல்லா தேவர்கள் வந்து டவுட் கேட்டுன்னே இருக்காங்க, நான் என்ன பண்றது? ஏன்னா ஆல்ரெடி அவன் அவ்வளோ தவம் பண்ணி வச்சிருக்கானே, இப்ப நான் கொடுத்துதானே ஆகணும், அதனால நான் கிளம்புறேன் அப்படின்னுட்டு அவர் அங்கிருந்து கிளம்பியாச்சு. தன்னுடைய அன்ன வாகனத்துல பிரம்மதேவர் அங்க வந்தாச்சு. வந்து இரண்யகசிபு முன்னாடி நின்னுட்டு இருக்கார். இரண்யகசிபு உடைய உடம்ப தேடுறாராம். ஏன்னா அவனுடைய உடம்பு அவ்வளவு பராக்கிரமசாலி, அப்படியே 6 பேக் 8 பேக் போல அப்படி இருக்கும். இவ்வளவு பெரிய புஜபல பராக்கிரமசாலியா இருப்பான். ஆனா இப்ப இரண்யகசிபுவை காணுமா. இரண்யகசிபுடைய ஓம் பிரம்மதேவாய நமகன்னு அவன் ஜெபிக்கிறான் இல்லையா? சோ அது மட்டும்தான் சத்தம் கேக்குது, ஆனா உருவத்தை காணும். என்னடா இது, இரண்யகசிபுவோட உடம்பு எங்க போச்சு அப்படின்ட்டு அவரு தேடிட்டு இருக்காரு. இப்ப வரம் கொடுக்கணும்னா அவரை பார்க்கணும் இல்லையா? எங்க இருக்காரு, சத்தம் தான் வருது, ஆளை காணுமே அப்படின்னு தேடிட்டு இருக்காரு. ஃபுல்லா ஒரே மூங்கில் புதர்கள், அதுக்கு நடுவுல பார்த்தா ஒரு புத்து இருக்கு. அந்த புத்துக்குள்ள பார்த்தா ஃபுல்லா அவருடைய எலும்பு விட்டு மித்தி எல்லாத்தையும் அரிச்சு தள்ளிட்டு இருக்கு எறும்புங்க. அந்த எறும்பு புத்து அது. ஸோ அந்த எறும்பு என்ன பண்ணிருக்கு, இவருடைய மொத்த உடம்பு தின்னுட்டு இருக்கு. எலும்பும் பாதி எலும்பு தின்னாச்சு. தோல், கொழுப்பு, சதை, ரத்தம் எதுவுமே கிடையாது. அப்படின்னா பாருங்க எவ்வளவு திடகாத்திரமா வந்து நின்னுட்டு தவம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா 36,000 வருடங்கள் தவம் பண்ணிட்டு இருக்கான். எத்தனை வருடங்கள்? 36,000 வருடங்கள் தவம் பண்ணிட்டு இருக்கான். இவ்வளவு ஒரு கடும் தவத்தால இப்ப யோசிச்சு பாருங்க, அத்தனை வருஷம் அப்படியே ஒத்த விரல்ல நின்னுட்டு தவம் பண்ணிட்டு இருக்கான், 2 கையை தூக்கிட்டு. உடம்புல ஒண்ணுத்தையுமே இல்ல, வெறும் கொஞ்சோண்டு எலும்பு, அதுல அந்த உயிர் ஒட்டின்னு இருக்கு. சோ பிரம்மதேவரே ஆச்சரியப்பட்டு போறாராம், என்னடா இது, இப்படி ஒருத்தன் வந்து தவம் பண்ண முடியுமா என்ன?
உடம்புல ஒண்ணுமே இல்லையே அப்படின்னுட்டு. சோ அதுக்கப்புறம், ஏன்னா அவன் மேல இருந்து அவ்வளவு அந்த சூரிய பிரகாசம், அந்த நெருப்பு வந்துட்டு இருக்கு இல்லையா, அந்த உஷ்ணம். சோ அதை பார்த்து கண்டுபிடிச்சார், ஓகே இந்த புத்துக்குள்ளதான் இருக்கான் போல் இருக்கு அப்படின்னுட்டு. சோ அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த நெருப்பெல்லாம் அணைச்சு இரணிகசிபுவை கூப்பிடுறார். ஓ கஷ்யப முனிவரினுடைய மகனே, எழுந்துரு, நான் உனக்கு வரம் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். உனக்கு என்ன வரம் வேணாலும் கேட்கலாம், நான் உன்னுடைய விருப்பத்தை நிறைவேத்துறேன் அப்படின்னுட்டு சொல்லியாச்சு. இந்த ஒரு வார்த்தைக்காக தானே காத்திருந்தேன் அப்படின்னுட்டு இத்தனை காலம் சகிச்சுண்டு தன்னுடைய உடம்பை எறும்புகள், புழுக்கள், பூச்சிகள் எல்லாம் அரிக்க, ஒண்ணுமே இல்லாத அந்த உடம்போட வெறும் அந்த பிராணவாய் தான் ஒட்டின்னு இருக்கு. சோ அப்படியே பேச ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா நான் இவ்வளோ ஒரு கடும் தவம் எதற்காக பண்ணேன் தெரியுங்களா? ஏன்னா தேவர்கள் கணக்கு பிரகாரம் 100 ஆண்டுகள், தேவர்கள் கணக்கு நம்ம கணக்கு பிரகாரம் 36,000 ஆண்டுகள். ஓகேங்களா? சோ அவ்வளவு ஆண்டுகள் தவம் பண்ணியிருக்காங்க. ஒரு துளி நீர் தண்ணி குடிக்கல, சாப்பிடல, ரெஸ்ட் எடுக்கல, தூங்கல, ஒண்ணுமே பண்ணல. ஃபுல் உடம்பையும் வந்து அந்த புழு, பூச்சி, எறும்பெல்லாம் அரிச்சு தள்ளியாச்சு. அப்படி ஒரு திடகாத்திரமான தவத்தை வந்து அந்த திதியுடைய மகனான இரண்யகசிபு பண்ணிட்டு இருக்கான். பிரம்மாவே ஆச்சரியப்பட்டு போயிட்டாரு. பா, உன்னுடைய உறுதியை பார்த்துட்டு நான் பிரமிச்சு போயிட்டேன்ப்பா. எப்படிப்பா இப்படி ஒரு தவம் பண்ண? அசுரர்கள் சிறந்தவனே, என்ன காரணத்துக்காக இப்படி ஒரு தவம் பண்ண? உனக்கு என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னுட்டு பிரம்மா அப்படி ஒரு உற்சாகப்பட்டு போயாச்சு அவரே. உடனே நாரத முனிவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு யுதிஷ்டர்கிட்ட, இப்படி பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய அனைவருடைய கஷ்டத்தை தீர்க்கறதுக்காக பிரம்மா போய் கேட்க ஆரம்பிச்சார் இரண்யகசிபு கிட்ட. சோ பிரம்மா கிட்ட இருந்து இப்படி ஒரு வார்த்தை வராதான் தான் எதிர்பார்த்துட்டு இருந்தான். ஏன்னா இப்ப அவனால் பேசவும் முடியல, வாய் மூஞ்செல்லாம் இருந்தாதானே, வெறும் எலும்பு கூட தானே இருக்கு. உடனே தன்னுடைய கமண்டலத்துல இருக்கக்கூடிய நீரை எடுத்து பிரம்மதேவர் என்ன பண்ணாராம், அந்த இரண்யகசிபுவுடைய அந்த எலும்பு கூடு இருக்கு இல்லையா, சோ அதன் மேல அப்படியே தெளிச்சாராம். சோ அப்ப இரண்யகசிபுக்கு அவனுடைய பழைய உடம்பு கிடைச்சிடுச்சு. சோ அந்த உடம்பு ஏற்கனவே வெரி ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்ப பார்த்தா உன்னம் வஜ்ராயுதம் போல அவ்வளவு பலசாலியான உடம்பு கிடைச்சிருச்சான். அதுவும் எப்படி, அந்த உடம்பு வந்து அப்படியே தங்க நிறமா வேற மாறி போயிடுச்சு. ஏன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு தவம் பண்ணியிருக்கான் இல்லையா. சோ அதனால அந்த உடம்பு இப்ப கிடைச்ச உடம்பு தங்க நிறத்துல, அதாவது இப்ப நெருப்பு எரியுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த நெருப்பு எப்படி இருக்கும், அப்படியே தக தக தகன்னு கண்ணு கூசுற அளவுக்கு இருக்கும் இல்லையா. சோ அது போல பளபளக்கிற பொன் நிறத்துல ரொம்ப இளமையான அந்த சரீரம் அவனுக்கு கிடைச்சிருச்சான். சோ இதெல்லாம் வந்து அப்படியே பிரம்மதேவர் அந்த அன்ன பக்ஷியில இருந்துட்டு அப்படியே தண்ணி தெளிக்கிறதும், இவனுடைய உடம்பு இவ்வளவு வந்து அழகா மாறுறது எல்லாம் வந்து அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க எல்லாரும். ஏன்னா நீ இவ்வளோ தவம் பண்ணிருக்க இல்லையா, சோ அதனால உனக்கு என்ன வரம் கொடுக்கணும் அப்படின்னுட்டு ரொம்ப ஆசையா இருக்கேன்பா, கேளுப்பா நீ அப்படின்னு அப்படியே உற்சாக வேற படுத்துறார். ஓ தைத்திய தலைவரே, அசுர தலைவனே, உன்னுடைய தவம் இந்த உலகத்தையே நடுங்க நடுங்க வச்சிருச்சுப்பா அப்படின்னுட்டு பேச ஆரம்பிக்கிறார். சொல்லு சொல்லு, இப்பதான் உங்களுக்கு சரீரம் கொடுத்துட்டேன்ல, இப்ப பேசு. சோ இப்பதான் இரண்யகசிபு வந்து பேச ஆரம்பிக்கிறார். என்ன அப்படின்னா, சோ நீங்க தான் இந்த உலகத்தையே சிருஷ்டி பண்ணியிருக்கீங்க, அனைத்து சிருஷ்டிக்கும் காரணகர்த்தாவே. புகழ்ந்து பேசணும் இல்லையா, யாராவது நமக்கு இப்ப கொடுக்க போறாங்க அப்படின்னா அவங்கள புகழ்ந்து பேசினாதானே ஏதாவது நல்லதா கொடுப்பாங்க இல்லையா. சோ அதனால அப்படியே இரண்யகசிபு வந்து புகழ்ந்து பேசுறான். சோ உங்களுடைய செயல்கள் அவ்வளவு அற்புதமானது, நீங்க காரணமற்ற கருணை கொண்டவர், உங்களுடைய தோற்றம் ஆஹா ரொம்ப சிரேஷ்டமானது, உங்களை பார்க்கறதே அவ்வளவு ஒரு பாக்கியம், ஓ இந்த பிரபஞ்சத்தின் புருஷரே,
ஸோ உங்களுடைய தரிசனம் நான் தன்யனானேன் சுவாமி அப்படின்னுட்டு நல்லா ஐஸ் வச்சுட்டு இருக்கோம். ஸோ அனைத்து ஜீவராசிகளும் எப்படி அசைகின்ற அசையாத அனைத்தையும் சிருஷ்டிச்சிட்டு இருக்கீங்க நீங்க. நீங்க தான் அனைவருக்கும் சந்தோஷத்தையும் உணர்வு உற்சாகம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த பௌதிக உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குணங்கள் அனைத்து மூலப்பொருட்கள் எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். ஸோ நீங்களே வேத ஸ்வரூபம். தங்களுடைய ரூபத்துல நான் என்ன அனைவரையும் பார்க்கிறேன். ஒன்றும் இல்லை. ஆக்சுவலா இவன் சொல்றது எல்லாத்தையும் பகவானை பத்தி சொல்லிட்டு பிரம்மரை சொல்லிட்டு இருக்கான். புரியுதுங்களா? ஆக்சுவலி இவன் வர்ணிக்கிறது அனைத்தும் யார? பகவான. ஆனா பகவானுக்கு சொல்லக்கூடிய எல்லா டைலாக்கையும் இங்க பிரம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஸோ பிரம்மாக்கு அப்படியே தலையில டன் டன்னா தூக்கி ஐசை வச்ச மாதிரி இருக்கு. ஸோ அனைத்து யாக யஜ்ஞங்களுக்கும் தலைவரே, அனைத்து வேத சாஸ்திரங்கள் அனைத்திற்கும் தலைவரே, அனைத்து ஜீவராசிகளுக்கும் பரமாத்மாவாக இருக்கக்கூடியவரே. எங்க பரமாத்மா யாரு? சாக்ஷாத் நாராயணர். இங்க பிரம்மாவை பார்த்து ஓ பரமாத்மாவே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீங்க தான் எல்லாரோட ஹிருதயத்துல அந்தர்யாமியா இருக்கீங்க. உள்ளும் புறமும் எல்லா இடத்திலும் நிறைந்திருப்பவர் நீங்களே. நீங்களே நித்திய காலம். ஸோ எல்லாம் உங்களால முடியும். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய நொடிகள் வினாடிகள் நிமிடங்கள் மணிகள் இருக்கக்கூடிய அனைவருடைய ஆயுட்காலம் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய பரமாத்மாவே நீங்களே சாட்சியாக இருக்கக்கூடியவர். அனைத்து ஜீவராசிகளுக்கும் காரணம் நீங்க தான். அனைத்து ஜீவராசியின் ஆளுநரும் நீங்க தான். உங்களை போல உயர்ந்தவர் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? இந்த உலகத்துல எல்லாரையும் சமமா பார்க்கறீங்க. அசைகின்ற அசையாத உயர்வு தாழ்வு லாபம் நஷ்டம் அப்படின்ட்டு எதையும் பிரிச்சே பார்க்கறது. எல்லாருக்கும் சமமா பார்த்துட்டு எல்லாருக்கும் அந்த சமநிலையில உங்களுடைய குணங்களை கொடுத்துட்டு இருக்கீங்க. ஓ பிரபுவே, உங்களுடைய இந்த தரிசனம் இந்த பிரபஞ்சத்துக்கே சிரேஷ்டம். உங்களுடைய ரூபம் இந்த ஜட உலகத்தில் எத்தனையோ ஜென்மங்கள் தவம் பண்ணா கூட உங்களை பார்க்க முடியாது. நீங்க தான் ரொம்ப ரொம்ப பழமையானவர், ஆனால் புதுமையாக இருக்கிறீர்கள். ஓ பரமன்ற எல்லையற்றவரே, இந்த பிரபஞ்சத்தின் அனைத்து ரூபமா இருக்கிறது நீங்க தான். இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய பகிரங்க சக்தி அந்தரங்க சக்தி நடுத்தர சக்தி அப்படின்னுட்டு எல்லா சக்தியா இருக்கிறதும் நீங்க தான். ஆக்சுவலா இது அனைத்தும் யாருக்கு பொருந்தும் அப்படின்னா சிவன் நாராயணனுக்கு தான். ஏன்னா இப்ப இரண்யகசிபு சொல்ற எல்லா டைலாக்கும் யாருக்கு பொருந்தும்? நாராயணருக்கு பொருந்தும். ஆனா அதே டைலாக் அப்படியே இங்க பிரம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை. இப்போ பிரைம் மினிஸ்டரை பார்த்து நம்ம பேச வேண்டிய அந்த டைலாக் எல்லாம் ஒரு கவுன்சிலர், ஓகே, நம்ம ஏரியா கவுன்சிலர், ஆஹா நீங்க நினைத்தால் நம்ம இந்தியாவின் தலையெழுத்தையே மாற்ற முடியும். நீங்க ஒரு கவுன்சிலரை பார்த்து சொல்ல முடியுமா? சொல்லுங்க. நீங்க நினைத்தால் இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவரும் சுபிட்சமாவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பிரம்மாவுக்கு கொஞ்சம் கூட என்ன இல்லை, என்னடா இது எதுவுமே நம்மனது இல்லை. ஏன்னா இவன் புகழற எந்த ஒரு வார்த்தைக்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது. அதாவது கொஞ்சம் அழகே இல்லாம இருப்பாங்க, அவங்கள பார்த்து ஆஹா அழகின் ஸ்வரூபமே பேரழகு கொண்டவரே அப்படின்னு வர்ணிச்சு எப்படி இருக்கும்? அது போல இங்க இரண்யகசிபு பகவான வர்ணிக்கக்கூடிய அனைத்தையும் இங்க பிரம்மாவை பார்த்து வர்ணிச்சுட்டு இருக்கான். அதை பார்த்தும் இந்த பிரம்மா அப்படியே மலைச்சு போய் சிரிச்சுண்டு, ஐயோ உன்னை எதை கேட்டாலும் வாரி கொடுத்துடலாமே இந்த குழந்தைக்கு அப்படின்னுட்டு அவர் காத்துட்டு இருக்கார். இப்படியெல்லாம் ஐஸ் வச்சுட்டு இருக்காங்க பாருங்க. ஸோ இப்படி நீங்க தான் வரம் கொடுக்கக்கூடியவர், அனைவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவர், படைக்கும் சக்தி கொண்டவர். ஒன்னும் இல்லை, எனக்கு மரணம் வரக்கூடாது அப்படின்னுட்டு இப்பதான் சொல்ல ஆரம்பிக்கிறான். இவ்வளவு நேரம் வர்ணிச்சாச்சு, இப்பதான் கரெக்டான பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. எனக்கு மரணமே வரக்கூடாது. எனக்கு உடனே பிரம்மா சொல்றாரு,
அப்ப அது மட்டும் என் கையில இல்ல. ஏன்னா எனக்கு என் மரணம் இருக்கு. சோ அதற்கு இணையா வேற ஏதாவது என்ன கேட்பேன் அப்படின்னு பிரம்மா கேட்கிறாரு. சரி, ஓகே. என்னுடைய வசிப்பிடத்திலோ, அதாவது வீட்டுக்கு உள்ளோ அல்லது வெளியவோ, பகலோ அல்லது இரவோ, தரையோ அல்லது ஆகாயமோ, எனக்கு எங்கேயுமே மரணம் ஏற்படக்கூடாது. ம்? எனக்கு வந்து எந்த ஒரு ஜீவராசியாலையும் மரணம் ஏற்படக்கூடாது. எந்த ஒரு ஆயுதத்தாலையும் மரணம் ஏற்படக்கூடாது. எந்த மனிதனாலேயோ அல்லது மிருகத்தாலேயோ எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது. இப்படி ஒரு வரத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டாச்சு. இதை கேட்டு பிரம்மாவே அசந்து போயிட்டாரு. என்னடா இது, உட்காந்து யோசிப்பானோ, இப்படி யோசிச்சுட்டு கேள்வி கேட்கிறானே. ஏன்னா உயிருள்ள உயிரற்ற எதாலும் மரணம் ஏற்படக்கூடாது. ஆகாசம், பூமி, வீட்டுக்கு உள்ள, வீட்டுக்கு வெளிய, பகல், இரவு எல்லாத்துலயுமே வரத்தை கேட்டாச்சு. ம் உங்களால் படைக்கப்பட்ட எதாலும் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாதுன்னு கேட்டான் பாருங்க. இப்பதான் பிரம்மா மூச்சே விட்டார். அப்பாடா, என்னால் படைக்கப்பட்டது தானே உன்னை அழிக்கக்கூடாது. என்னை படைச்சவர் ஒருத்தன் இருக்கான் இல்லையா, அவன் தானே ஸ்ரீமன் நாராயணன். ஸோ அவன் பார்த்துப்பான்னு மனசால நினைச்சுண்டு, ஓகேப்பா, நீ என்ன வரத்தை கேட்டாலும் கொடுக்கறதுக்கு தயாராக தான் வந்தேன். அதனால் நீ கேட்ட அனைத்து வரத்தையும் கொடுக்கிறேன் அப்படின்னு ததாஸ்துன்னு சொல்லிட்டார். இப்ப நார்மலாவே குரங்கு ஒரு இடத்துல நிக்காது. ஓகேங்களா? குரங்கு இந்த மரத்துல இருந்து அந்த மரம், அந்த கிளையில இருந்து இந்த கிளைன்னுட்டு அப்படியே தாவிண்டே இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த குரங்கு கல்லு குடிச்சிருச்சு. ஓகே, ஆல்கஹால் கல் ஏதோ ஒண்ணு குடிச்சிருச்சு. நார்மலாவே அது ஒரு இடத்துல நிக்காது. உன்னை கல்லு குடிச்சிட்டா இன்னும் மோசம். இன்னும் லூசு போல அது இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு குதிச்சுட்டு கத்திண்டு பயங்கரமா இருக்கும். இன்னும் அதை தேள் வேற கொட்டுடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஆல்ரெடி போதையில வேற இருக்கு. இன்னும் தேளும் கொட்டுடுச்சுன்னு எப்படி இருக்கும்? அது போல ஆயிடுச்சு. யாருடைய நிலைமை? இரணிகசிபுது. ஏன்னா வரம் வாங்கிட்டானே, சும்மா இருப்பானா சொல்லுங்க. ம்ஹும். சோ இப்ப நம்ம வந்து அத்தியாயம் 4க்கு போகலாம். சோ இரண்யகசிபு இந்த பிரபஞ்சத்தை பீதி அடைய செய்தல். பின்ன நார்மலாவே அது குரங்கு, இன்னும் குடிச்சு அத அவனை வந்து தேள் வேற கடிச்சு வச்சா எப்படி இருக்குமோ அந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்கான். அவனை சகிச்சுக்க முடியல யாராலும். ஏன்னா அப்படி ஒரு அமக்கலம். ஏன்னா இது வந்து நாரத முனிவர் வந்து யுதிஷ்டருக்கு சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா பிரம்மதேவர் வந்து இரண்யகசிபுடைய அந்த கடும் தவத்தை பார்த்து சந்தோஷப்பட்டு திருப்தி அடைஞ்சு அவர் பாட்டிய வரத்தை தூக்கி கொடுத்து போயிட்டார். வாரி கொடுத்தாச்சு. ஏன்னா இப்படி ஒரு வரத்தை இதுக்கு முன்னாடி வேற யாரும் வாங்கினதே கிடையாது. ஏன்னா பிரம்மதேவர் அதான் சொல்றாரு, இரண்யகசிபு நீ கேட்ட இந்த வரத்தை இதுவரை எந்த ஒரு மனிதனும் கேட்டதே கிடையாது. நீ இப்படி ஒரு வரத்தை கேட்டுட்டியேப்பா. ம் இப்படி ஒரு வரத்தை நானும் யாருக்கும் கொடுத்ததே இல்லை, யாரும் கேட்டதும் இல்லை, நானும் கொடுத்ததே இல்லை. சோ அப்படியாப்பட்ட ஒரு வரத்தை இப்ப நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னுட்டு கொடுத்துட்டாரு ஒரு பாட்டியம். ஏன்னா என்னுடைய நான் கொடுத்த வரம் பொய்யே ஆகாது, கவலையே படாத அப்படின்னு சொல்லியாச்சு. போதுமா? பிரம்மா சொல்லிட்டு கிளம்பியாச்சு. சும்மா இருப்பானா இரண்யகசிபு? ம்ஹும். ஸோ அங்கிருந்த அந்த ரிஷிகள் எல்லாரும் வந்து அப்படியே துதி பாடுறாங்க. பிரம்மா அவனை ஆசீர்வதிச்சுட்டு தன்னுடைய அன்னப்பறவையில அவர் பாடி கிளம்பி போயாச்சு. இப்ப அசுரனான இரண்யகசிபு தன்னுடைய சகோதரனுடைய மரணத்துக்கு பழி வாங்க விஷ்ணுவை தேட ஆரம்பிச்சாச்சு. கிடைச்சானா அந்த ஹரி அப்படின்னுட்டு தேடுறாங்க. மொத்த பிரபஞ்சத்தையும் புரட்டி போடு. இப்போ நம்ம வீட்லயே ஏதோ ஒரு தங்க மோதிரம் எங்கேயோ விழுந்துருச்சு. ஸோ எப்படி தேடுவோம்? வீட்டையே புரட்டி போட்டுட்டு தேடுறதுன்றாங்களா, அது போல இவன் உலகத்தையே புரட்டி போட ஆரம்பிச்சாச்சு. முடியல. ஏன்னா இப்படி ஒரு சக்தி இந்த அசுரனுக்குள்ள வந்தாச்சு.
இதை பார்க்கும்போது மனிதர்கள், கந்தர்வர்கள், கருடர்கள், மகா சர்ப்பங்கள், சித்தர்கள், சாரணர்கள், வித்யாதரர்கள், மகா முனிகள், யமராஜன், மனு, யக்ஷன், ராட்சசன், பிசாசு, பேய்கள், பூதங்கள், இது எல்லாத்தினுடைய தலைவர்கள். மேல் லோகம், மத்திய லோகம், கீழ் லோகம், அனைத்து லோகத்தினுடைய தலைவர்கள், அதிபதிகள் எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு. என்னடா இவன் இப்படி ஒரு வரத்தை வாங்கிட்டான், இதனுடைய முடிவு என்ன ஆகுமோ தெரியலையே. ஏன்னா அனைத்து ஐஸ்வர்யமும் இப்ப இவங்கிட்ட தான் இருக்கு, சகல அஷ்டமா சித்திகளும் இருக்கு. ஸோ இவன் என்ன நினைச்சாலும் எதனால மாத்த முடியும், என்னன்னால பண்ண முடியும். ஸோ இப்ப ஃபுல் அரண்மனையும் அப்படி ஒரு அலங்காரம், அப்படி ஒரு இவனுக்கு அந்த வாழ்த்து துதி இதெல்லாம் வந்து இருந்துட்டு இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் அவன் பண்ற வேலையை என்ன தெரியுமா, நேரா தேவேந்திரனுடைய மாளிகை, அங்கதான் போய் ஃபர்ஸ்ட் தேவேந்திரனை பிடிச்சாச்சு. ஏன்னா தேவேந்திரனுடைய அந்த மாளிகை எப்படி படிக்கட்டே வந்து பவழங்களால் செய்யப்பட்டிருக்கும், பவழக்கற்கள்னு சொல்லுவோம் இல்லையா, மொத்த தரை அப்படியே பவழக்கற்களாக இருக்கு, பதிக்கப்பட்ட பவழக்கற்கள். பார்க்கும்போது அப்படியே பளபளான்னு இருக்கு. சுவரெல்லாம் பார்த்தா பளிங்கு கற்களால செய்யப்பட்டிருக்கு. அற்புதமான விமானங்கள் எல்லாம் இருக்கு, அலங்கரிக்கப்பட்ட பெண்கள், அலங்கரிக்கப்பட்ட மொத்த இந்திரபிரஸ்தமே இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு ஆசையா வந்துடுச்சு. அங்க இருக்கக்கூடிய அப்சரசுகள் எல்லாரும் இழுத்துட்டு வந்து தன்னுடைய அரண்மனையிலேயே வச்சாச்சு. ஏன்னா அழகான பெண்கள். ஸோ அவங்களுடைய கால்களை தங்க கொலுசுகள் போட்டுண்டு அப்படியே நடக்கிறது, ஓடுறதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நவரத்தினங்களால் செய்யப்பட்ட தங்க ஒட்டியானம் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அவ்வளவு ஒரு அழகு அலங்கார பூஷணங்களோட இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இப்படியெல்லாம் இருக்காங்களா என்ன, இப்படி ஒரு அழகா அப்படின்னு பிரமிச்சு போறான். பிரமிச்சு போயிட்டு பயங்கரமான ஒரு ஆட்சி, கொடுங்கோல் ஆட்சி, ஹிட்லர் ஆட்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல எல்லாரும் நில்லுனா நிக்கணும், உட்காரணும் உட்காரணும், அப்படி ஒரு கொடுங்கோல் ஆட்சி பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ இவனுடைய ஆட்சியை யாராவது தடுக்கிறாங்க இல்ல பிடிக்கல அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு கடுமையான தண்டனை விதிக்கப்பட்டாச்சு. ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இரண்யகசிபுவுடைய ராஜ்யத்துல மற்றவங்களுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்னுட்டு, இல்லையா? ஏன்னா இங்க வந்து வேணன்ற ஒரு ராஜா இருந்தான், ரொம்ப மோசமானவன். ஸோ அவனை வந்து சாபம் கொடுத்தே கொண்டுட்டாங்க பிராமணர்கள், இல்லையா? ஸோ அவனுடைய தொடைய கடையும் போதுதான் பிருத்து மகாராஜ் வந்து பிறந்தார். அது போல அந்த வேணனை விட ரொம்ப மோசமானவனா இருந்தானா இரண்யகசிபு. அப்பனா யோசிச்சு பாருங்க எப்படி ஒரு மோசமான செயல். ஸோ இப்ப இரண்யகசிபு பயங்கரமா குடிக்க ஆரம்பிச்சாச்சு, கல்லு போதை பொருட்கள். ஸோ இப்படி குடிக்கிறான். அவனுடைய கண்ணெல்லாம் எப்படி இருக்கான், ஃபுல்லா அப்படியே தாமிரம் ரெட் கலர்ல இருக்கு. ஸோ அப்படி ஒரு அவன் மேல அந்த மதுபான வாசனை ம், ரொம்ப துர்நாற்றமாக இருக்கு, ரொம்ப வெறுக்கத்தக்கதாக இருக்கு. ஏன்னா இவன் வந்து அந்த அஷ்டாங்க யோகம் எல்லாம் வேற, அவனுக்கு சித்தி அஷ்டமா சித்திகள் எல்லாம் வேற கிடைச்சிருச்சு இல்லையா? ஸோ இப்ப பிரம்மா ஆகட்டும், சிவன் ஆகட்டும், விஷ்ணு ஆகட்டும், யாருமே அவனுக்கு தேவையே கிடையாது. எல்லாத்தையுமே இப்ப இவனுடைய கண்ட்ரோல் எடுக்க ஆரம்பிச்சாச்சு. கண்ட்ரோல் எடுத்து ஸோ யாராருக்கு என்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் இவனே பண்ண ஆரம்பிச்சிச்சு. யாரும் இனிமே தேவர்களை வழிபடக்கூடாது. ஸோ எந்த ஒரு தேவர்களாகட்டும் பகவான் ஆகட்டும் யாரும் வழிபடக்கூடாது, எல்லாம் என்னதான் வழிபடணும். ஸோ இவன் என்ன ரூல்ஸ் என்ன, நம்ம வந்து வேதத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அதை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இவன் தனக்குன்னு ஒரு ரூல்ஸ் போட்டுன்னான், அந்த ரூல்ஸ் பிரகாரம் தான் எல்லாரும் நடக்கணும். ஏன்னா இந்த பிரபஞ்சத்துல எல்லாத்துக்கும் அதிபதி நான் தான் அப்படின்னுட்டு அப்படி ஒரு அவனுடைய அட்டூழியங்கள் எல்லை மீறி போக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய அதாவது சமுத்திரங்கள் ஆகட்டும், உபநதிகள் ஆகட்டும்,
எல்லாமே இப்ப கஷ்டப்படுது. ஏன்னா இவனுடைய அட்டூழியத்தால எல்லாம் வந்து அப்படியே அலை மோதின்னு இருக்கு. ஸோ இப்ப இவன் கேட்காத முன்னாடியே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கேட்காத முன்னாடியே எடுத்துட்டு வந்து இதுதாங்க இன்னைக்கு வசூல் அப்படின்ட்டு எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப இரண்யகசிபுக்கு இன்னும் எவ்வளவு ஒரு சந்தோஷம் இல்லையா? ஸோ அது போல சமுத்திரம் என்ன பண்ணுதான், ஓடி வருது. சமுத்திரராஜன் ஓடி வராங்க. ஓடி வந்து இந்தாங்க இந்தாங்க. ஸோ எனக்குள்ள இவ்வளவு வைர வைடூரியங்கள்லாம் இருக்கு. இதை வச்சுக்கோங்க. ஆனா எனக்கு மட்டும் எந்த ஒரு தொந்தரவும் பண்ணாதீங்க அப்படின்னுட்டு விலையுயர்ந்த மணிகள் எல்லாம் எடுத்து வந்து கொடுத்துட்டு போறாங்களாம். இரணிகசிபு பாக்குறான்னா கேட்கவே இல்லையப்பா. வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க பரவாயில்ல அப்படின்னு கொடுத்துட்டு போயாச்சு. ஸோ அடுத்தது பசுக்கள். பசுக்கள் எல்லாம் ஓடி வருது. ஸோ பசுக்கள் இப்ப இவனை வந்து கொஞ்சம் தாஜா பண்ணலன்னு வச்சுக்கோங்க. அப்படியே பசுக்கள் எல்லாம் எடுத்து என்னவோ ஒரு சின்ன பிஸ்கெட்டை சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு தள்ளிடுவான். ஸோ அதனால இரணிகசிபு கிட்ட போய் அந்த பசுக்கள், அதாவது மலர்கள், பழங்கள், ஸோ இன்னும் நிறைய அனைத்து விஷயங்களையும் கொடுத்து, பாலையும் கொடுத்து, ஏன்னா இப்ப பால் ப்ராடக்ட்ஸ், மில்க் ப்ராடக்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கு, பால், தயிர், வெண்ணெய், நெய், பன்னீர், ஸோ இப்படியெல்லாம் இருக்குல்ல. ஸோ எல்லாத்தையும் பசுமாடே போய் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சோம். இந்த இரணிகசிபு, இது எல்லாம் என்னால் முடிஞ்சது, மில்க் ப்ராடக்ட் எல்லா ஐட்டம்ஸும் 100% பியூர் அப்படின்னுட்டு கொடுத்துட்டு போயிடுச்சு. பார்க்குறேன் பரவாயில்லையே இவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்னுட்டு. ஸோ அடுத்தது நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இரணிகசிபுவோட எல்லா திசைகள் இருக்கக்கூடிய, அதாவது அஷ்டதிக்கு பாலகர்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த அஷ்டதிக்கு பாலகர்களையும் இவன் வந்து என்ன பண்றான், கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ எல்லாரும் தன்னுடைய காலுக்கு கீழே போட்டாச்சு. இப்ப இவங்கள டியூட்டில இருந்து எடுத்துட்டு வேற ஒருத்தங்கள டியூட்டில வச்சாலும் அதே சம்பளம் தான் கொடுக்கும் இல்லையா? ஸோ அதனால ஓகே, நீங்களே வந்து அஷ்டதிக்கு பாலகர்களா இருங்க, ஆனா நான் சொல்ற பிரகாரம் தான் நீங்க நடக்கணும், ஓகே அப்படின்னுட்டு அவங்க எல்லாருமே ஓகே சொல்லிட்டு அவனுக்கு காலுக்கு கீழே செருப்பா இருக்காங்க எல்லாரும். அப்படி ஒரு அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா சாஸ்திரங்களுக்கு விரோதமான சட்ட திட்டங்கள் போடுறான். பெண்கள் எவ்வளவு கல்யாணம்னாலும் பண்ணலாம், ஆண்கள் அதுக்கு மேலேயும் கல்யாணம் பண்ணலாம். ஸோ 2 பேர் திருமணம்ன்ற பந்தம் தேவையே கிடையாது. ஸோ எப்போனாலும் யாரோன்னாலும் எப்படி எப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படியெல்லாம் புதுசா என்ன பண்றான் அவன், சட்டங்கள் கொண்டுட்டு வரான். ஸோ அப்பதானே மற்றவங்களுடைய மனைவிகளை யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால இப்படியெல்லாம் வந்து அவன் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான், ரூல்ஸ் கொண்டுட்டு வந்துட்டு இருக்கான். ஸோ அதே போல லோக பாலகர்கள் இருக்காங்க. ஸோ அவங்களையும் கண்ட்ரோல் பண்ணியாச்சு. எல்லாரையும் ஒருத்தர் விடாம எல்லாரையும் அடக்கி ஒடுக்கி வச்சாச்சு. ஸோ எல்லா திசையிலும் சாக்ஷாத் பகவானுடைய ஆஹ் புகழாரங்கள்ல போயிட்டு இருக்கோம். ஆனா இப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க எந்த திசை திரும்பினாலும் இப்ப யார பத்தி பேசிட்டு இருக்கு, யாருக்காக அங்க பூஜை நடந்துட்டு இருக்கு, இரணிகசிபுக்கு. இவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. வாவ், என்னையும் ஜெபிச்சுட்டு என்னெல்லாம பூஜை பண்ணிக்கிட்டு எனக்கு அபிஷேகம் பண்ணிட்டு எவ்வளவு நல்லா இருக்கு வாழ்க்கை, சூப்பரா இருக்கு அப்படின்னுட்டு ரொம்ப சந்தோஷமா தன்னுடைய வாழ்க்கையை வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இது அனைத்திற்கும் காரணம் யாரு, பகவான். ஆனா அந்த பகவானை மறந்தாச்சு. ஏன்னா நம்மளுடைய பௌதிக கண்ணுக்கு தெரியலையே, தெரிஞ்சாதானே பகவானுக்கு பயப்படணும், கண்ணுக்கு தான் தெரியலையே. அப்படி இருக்கும்போது நாம எதுக்கு பயப்படணும்? ஸோ இப்படி சில பேருடைய மைண்ட் செட் இருக்கு. ஸோ அதே போல அசரீதி சொல்லிட்டு இருக்கு. ஆக்சுவலா நீங்க யாரும் பயப்படாதீங்க, ஏன்னா எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க இவன் பண்ற அட்டூழியத்துக்கு. ஸோ ஆகாஷவாணி வந்து சொல்லிட்டு இருக்கு, நீங்க எல்லாம் அந்த பிரஜைகளுக்கு சொல்லுது, நீங்க எல்லாம் யாரும் பயப்படாதீங்க, கண்டிப்பா இவனுடைய
பண்ணக்கூடிய அனைத்து பாவத்திலிருந்து உங்களை எல்லாரையும் பகவான் வந்து காப்பாத்துவார். ஏன்னா, பகவான் வந்து யார காப்பாத்துவார்? பக்தர்கள தான் காப்பாத்துவார் இல்லையா? ஸோ, அதனால நம்ம வந்து என்ன பண்ணணும்? ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சாக்கியம், ஆத்ம நிவேதனம். இப்படி ஏதாவது ஒரு பக்தி சேவையாவது நம்ம வந்து பண்ணி தான் ஆகணும். ஸோ, அப்படி பண்ணோம் அப்படின்னா, பகவான் கண்டிப்பா நமக்கு அனுக்கிரகம் காட்டுவார் இல்லையா? ஸோ, அதுபோல எல்லாரும் இப்ப வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இவனையே பகவானா பூஜை பண்ணணும் இல்லையா? ஸோ எல்லாரும் இப்ப இவன தான் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வைஷ்ணவர்கள், ம், விஷ்ணுவுடைய பக்தர்கள் இத வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா பெருமாள தவிர அவங்களுக்கு வேற எதுவுமே கிடையாது. ஸோ அதனால அவங்களுக்கெல்லாம் வந்து இப்ப இரண்யகசிபு கிட்ட இருந்து நெறைய பிரச்சனைகளும், துவேஷம் தான் வருது. இப்படி இரண்யகசிபு தன்னுடைய சொந்த மகன், அதாவது எல்லார்கிட்டயும் எப்படி நடந்துக்கணும்னு அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. யார் மேலயும் பரிதாபப்படவே கூடாது. ஏன்னா அரசன்னா அப்படிதான் இருக்கணும். ஏன்னா நான் பாருங்க பிரம்மா கிட்ட இருந்து அவ்வளோ வரத்தை வாங்கிட்டு வந்திருக்கேன். அதனால நீங்க எல்லாரும் எனக்காக தான் சேவகர்களாக இருக்க வேண்டும். ஸோ இப்படி நாரதர் வந்து சொல்லிட்டு இருக்காரு யுதிஷ்டருக்கு. ஒருத்தரையும் விட்டு வைக்கல. அனைத்து தேவர்கள்ல இருந்து, ரிஷிகள்ல இருந்து, மகரிஷிகள்ல இருந்து, பொது ஜனங்கள்ல இருந்து, அசுரர்கள் இருந்து எல்லாரும் இவன் சொல்றதை தான் கேட்கணும். அப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சு. ஸோ எல்லாருக்கும் வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டமா போக ஆரம்பிச்சது. ஸோ எல்லாருடைய லைஃப் அப்படி இல்லை. முக்கியமா விஷ்ணு பக்தர்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டமா போகுது. ஏன்னா அவங்களெல்லாம் வந்து ரொம்ப துன்புறுத்துறாங்க, பிரச்சனைகள் கொடுக்குறாங்க. ஸோ பிரச்சனைகள் வர வர அவங்க இன்னும் பக்தி வந்து அதிகமாயிட்டு இருக்கு. பக்தர்களுடைய பக்தி வந்து ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. ஆனாலும் அவங்களால என்ன பண்ண முடியலையா? பகவானை மறக்க முடியல. ஸோ பகவானுடைய நாமங்களை ஜெபிச்சுண்டு, பகவானுக்கான ஸ்துதிகளை பாடிண்டு, பகவானை புகழ்ந்து பாடிக்கிட்டு இப்படி வந்து அவங்க வந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து கடந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பிரகல்லாதர், ஸோ சாக்ஷாத் பகவானுடைய பரம பக்தர், அவர் என்ன பண்றாரு? தன்னுடைய குணங்கள், ஸோ எப்படி இருக்கணும்? சாக்ஷாத் பகவானை போலயே இருக்கணும். நம்ம யாரையாவது ஒருத்தர் வந்து ரோல் மாடலா எடுத்துக்கும் இல்லையா? ஸோ நம்ம வந்து இவங்களை போல நம்ம வாழணும். ஆனா இப்ப இருக்கிறவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஸோ இப்படி அதாவது நடிகர்களை ரோல் மாடல் எடுத்துக்கிறது, இல்லைன்னா அரசியல்வாதிகள் ரோல் மாடல் எடுத்துக்கிறது, இல்லைன்னா விளையாட்டு வீரர்கள் ரோல் மாடலா எடுத்துக்கிறது. ஸோ இப்படி வந்து வாழ்க்கை நடத்துறாங்க. ஆனா அப்படி கிடையாது. ஸோ முக்கியமா நம்ம வந்து பகவானை தான், ஏன்னா பகவானை போல அதே போல அனைத்து குணங்கள் நமக்கு நல்ல குணங்களாக இருக்க வேண்டும். ஸோ இப்படி வந்து நம்ம வந்து பகவானை ரோல் மாடலா எடுத்துக்கணும். ஆனா இங்க என்ன நடக்குது அப்படின்னா, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாரும் இரண்யகசிபுவை வணங்கிட்டு இருக்காங்க, பூஜை பண்ணிட்டு இருக்காங்க, அபிஷேகம் பண்ணிட்டு இருக்காங்க, அனைத்து பலனையும் அவனுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த பிரகல்லாதன், ஏன்னா இரண்யகசிபுடைய மகன், அவன் மட்டும் சொல்ற பச்சை கேட்க மாட்டேங்கிறான். நீங்க அப்பான்ற முறையில நான் வந்து உங்களை வணங்குறேன். ஆனால் நீங்க முழுமுதற் கடவுள் கிடையாது, நீங்க பரமாத்மா கிடையாது. அப்ப யாருதான்? சாக்ஷாத் நாராயணர், அவர்தான் பரமாத்மா, அவர்தான் முழுமுதற் கடவுள், எல்லாருக்கும் தலைவர் அவர்தான். ஆனால் நீங்க சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா அப்பாவுக்கு கோபம் வருமா வராதா? இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் என்ன கடவுளா ஏத்துண்டாங்க, ஆனா நான் பெத்த பையன் என்னை ஏத்துக்க மாட்டேங்கிறானே அப்படின்னுட்டு அவருக்கு பயங்கரமான கோபம் வருது. ஸோ இப்படி தன்னுடைய புலன்களையும் மனசையும் அப்படி அடக்கி தவம் பண்ண அந்த இரண்யகசிபுவால இந்த குழந்தைய சகிச்சுக்க முடியல. இந்த குழந்தை பேசுறத கேட்க முடியல. அவன் வெறும் தந்தைக்கான மரியாதை மட்டும்தான் கொடுப்பேன், இவர் பகவானை ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு இல்லையா? உலகமே ஏத்துக்குது. இந்த ஒரு குழந்தை ஏத்துக்கிட்டா என்ன, ஏத்துக்கலனா இல்லை அப்படின்னு விடலையாம். ஸோ அது அந்த ஒரு அகங்காரத்தால தான்
பிரகல்லாதனுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்தது. ஸோ என்னென்ன பிரச்சனைகள் வந்தது அப்படின்னு நம்ம வந்து அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா.